இந்த கதாபாத்திரம் நல்லா இருந்தால் சுற்றி இருக்கிற 6-7 கதாபாத்திரம் நல்லா இருக்கும். இப்போ யாரை நீ பார்க்கணுன்னா முதல்ல ஒன்றை தான் பார்க்கணும். நீ ஏன் மற்றவங்களை பற்றி நீ சுழற்சி அப்போ பார்க்குற? உன்னோட தேகம் என்ன, உன்னுடைய தியானத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, நீ என்ன மாதிரி பிரயாணம் பண்ணணும், அவ்வளோதான். ஃபோக்கஸ் ஒன் மேலே தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் உனக்கு தேவையில்லை. அதை பற்றி நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? ஒரு ஞானி வந்தவன் நேரடியாக டெல்லியில் போய் அவன் தான் அந்த நாட்டை ஆளணும். ஏன் அவன் அந்த பக்கம் போக மாட்டான்? சொல்லு, நீயே சொல்லு. அங்கேயே ஆண்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடலாம்ல. அந்த பக்கம் ஏன் போகாமல் அவங்க ரோடுகளையும் காடுகளையும் மலைகளையும் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன செக்ஷன் உணர்த்தப்பட்டதோ, அந்த ஆன்மா என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையை மட்டும்தான் செய்கிறான். அப்போ முதல்ல என்னன்னா அவன் உணர்ந்துக்கிட்டான், நான் அந்த வேலைக்கு வரல, நான் அந்த பக்கம் போக முடியாது. அப்போ எனக்கு எந்த பாதை கொடுத்துச்சோ அந்த பாதையில் போவேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி நீ அதை உணர்ந்தாதான் நீ போகிற பாதையை சரியாக பயன்படுத்த முடியும். இல்லை இந்த பாதை இல்லை, நான் இன்னொரு பாதையில் போகணும், பல ஆண்டுகளாக மனித பிறப்பில் இருக்கிறதுனால இந்த பாதையிலே போயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தேகத்தை கரெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதுக்கு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தாம்மா நீ பார்க்கணும் தாய்.